ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நியூ ஸ்டவ் வாங்கியிருக்கோம். அதை ஓப்பன் பண்ணலாம். காலையில் தான் வந்துச்சு, ஒரு 7:30 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க கட் பண்ணிடலாம். டன் 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 கட்டிங் ஆகிடுச்சு. ஒரு வாரமாக ஸ்டவ் ஒழுங்காக எரியாமல் சமைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அம்மா. அதனால் ஆனால் எப்போ ஸ்டவ்வு ஒழுங்காக எரியலையோ அப்போவே நான் ஆர்டர் போட்டேன். ஆனால் ஒரு வாரம் ஆச்சு இது வரத்துக்கு. 3 பர்னர் உள்ள ஸ்டவ் தான். ஃபஸ்ட்டு வச்சுருந்ததும் 3 பர்னர் தான். ஆனால் என்ன ஒரு நீட்டுக்காக 1 by 1 அப்படி வரும்னு நினச்சேன். 3 பர்னர் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வந்ததான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. மற்றபடி ஓகே தான். இதோட பிராண்டு க்ரீன் செஃப். வாங்க இதை வெளியில் எடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அவங்களே 4 புஷ் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதை பாருங்கள் இப்படி தான் இருக்குது. இதை அந்த ஹோல்ஸ்குள்ளே வச்சு இந்த நெட்டை போட்டு டைட் பண்ணிட்டா நம்மளுக்கு புஷ் 4 புஷ்ஷும் ரெடி ஆகிடும். பின்னாடி அந்த ஸ்டாண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க, கட்டி வச்சுருக்காங்க. அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இது ஒரு கயிறு தான் இருக்குதுன்னு பார்த்தா அந்த டேகும் போட்டு கட்டி வச்சுருக்காங்க. அந்த 3 இது ஸ்டாண்டும் அதுவும் கட் பண்ணி வச்சு. ஆனால் இன்னும் ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓகே, அம்மா சொன்னாங்க இது போதும் அப்படின்ட்டு. 4 பர்னராக வாங்குறதா தான் இருந்தது. சரி இப்போதைக்கு இருக்கட்டும். இங்கே ஒன்றும் கிச்சனும் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. அதான் இந்த ஸ்டவ் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணோம் இல்லையா, அது 3 கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 2 3 போட்டாச்சு. இப்போது பர்னர் கொடுத்துருக்காங்க. 3 பர்னர். 2 பெரிய பர்னர், ஒரே ஒரு பர்னர் மட்டும் சின்னது நடுவில் சென்டரில் இருக்குது இல்லையா, இது மட்டும்தான் சின்ன பர்னர். இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுவும் இதுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு. இது எவ்வளோன்னா 1400 சம்திங் தான். சரி அதனால தான் சரி பரவாயில்ல டக்குன்னு வாங்கிட்டேன். இல்லைன்னா அம்மா பழசே ரிப்பேர் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் அதுக்கு எப்படியும் 500 600 அப்படி கேட்பாங்கம்மா, அதை விட நம்ம ஒரு 800 எக்ஸ்ட்ரா போட்டு புதுசே வாங்கிடலாம், இப்போ ஒரு ஆஃபரில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓவரால் ஸ்டவ் இப்படி தான் இருக்குது. நல்லாயிருக்கு, குட்டியாக இருக்குது. ஸ்மால் ஃபேமிலிக்கு இது ஓகே. நாங்கள் 3 பேர் தானே இருப்போம், இது ஓகே தான். கிளாஸ் டாப் ஸ்டவ் தான். இப்போ எல்லாம் இதானே வாங்குகிறாங்க. நானும் என்னோடய வீட்லேயும் 4 பர்னர் இருக்குது. அதுவும் இதே தான், பிளாக் தான். சரி வாங்க. இனி அடுத்து என்ன வேலை தெரியுமா, நமக்கு பழைய ஸ்டவ்வில் இருந்து அந்த என்ன சொல்லுவாங்க டியூபா, அதை வெளியில் எடுத்து இதை ஃபிக்ஸ் பண்ண, அதுதாங்க பெரிய டாஸ்க்கே. ஸ்டாண்டெல்லாம் போட்டாச்சு. எப்படி இருக்குது எங்களோட ஸ்டவ், எப்படி இருக்குது சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்களா க்ரீன் செஃப்னு போட்டிருக்கீங்க இல்லையா. நான் பார்க்கும்போது அதில் கலர்ஸெல்லாம் இருந்துச்சு. எனிவே நல்லாயிருக்கு. எங்கள் அம்மாவுக்கு நான் வாங்கி கொடுத்துட்டேன். இது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.